மகா பெரியவா திருவடிகளே சரணம். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நம்மளுடைய மனமார்ந்த நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம மகான்களையும் கடவுள்களையும் எப்படி நம்பிக்கையோட பக்தியோட வழிபடணும் அப்படிங்கிறத மகா பெரியவா செய்து காட்டியிருக்காங்க. மகா பெரியவா நமக்கு அறிவுரையாக சொல்லலை, மகா பெரியவாவே செஞ்சு காமிச்சிருக்காங்க. அதை தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் சொல்ல போகிறோம். சரிங்களா? எல்லாருக்குமே தேவையானது. ஒரு நாள் காஞ்சிபுரம் மடத்தில் சமையல்காரரும் இந்த மேனேஜரும் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னா, இன்றைக்கி இரவோட நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் தீந்துரும், நாளைக்கு நமக்கு செய்யறதுக்கு எதுவுமே இருக்காது, நம்ம என்ன செய்யறது அப்படின்னு கையை பிசைஞ்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிவா, நம்ம பெரியவாட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பெரியவா தியானத்தில் இருக்காங்க. அது முடிஞ்ச உடனே பெரியவாட்ட கேட்குறாங்க, பெரியவா இன்றைக்கி இரவுக்கு மட்டும்தான் நம்மக்கிட்ட பொருட்கள் இருக்குது, மளிகை சாமான்லாம் இருக்குது, நாளைக்கு செய்யறதுக்கு அப்படின்னு நம்மக்கிட்ட இல்லை பெரியவா, என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறாங்க. என்கிட்ட காசு எதுவும் இல்லை, காமாட்சி பார்த்துப்பா. உடனே அவங்க கேட்குறாங்க, பெரியவா நீங்கள் யார்கிட்டையாவது ஒரே ஒரு ஃபோன் போட்டிங்கன்னா தன்னால் எல்லாம் வந்துடும் பெரியவா. அதெல்லாம் என்னால் முடியாது, காமாட்சி பார்த்துக்குவா, நீ போய் உன் வேலையை பாரு, நீ நிம்மதியாக தூங்கு, எல்லாம் காமாட்சிக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு அவங்க ரெண்டு பேரையும். அவங்க ரெண்டு பேருக்கும் தூக்கம் வருமா? வராது. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினச்சிக்குவோம் அப்படின்னா, எல்லாமே நம்மளால் நடக்குது, எல்லாமே நம்ம தான் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். அதை உணர்த்துறதுக்கு தான் பெரியவா இதை செய்கிறாங்க. உடனே ரெண்டு பேருக்கும் தூக்கமே கிடையாது. சின்ன காலை 4 மணிக்கெல்லாம் ஏஞ்சி கதவை திறக்கிறாங்க. அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் போய் மடத்தினுடைய கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்தால் ஒரு வண்டி வந்து நிற்கிது. வண்டி ஃபுல்லாக மளிகை சாமான். ஒரு 2 மாதத்துக்கு அவங்களுக்கு தேவையான மளிகை சாமான் எல்லாம் வந்து நிற்கிது. பார்த்த உடனே கையும் புரியல, காலும் புரியல, இது உண்மைதானா, இது கனவு தானான்னு அவங்க ரெண்டு பேருமே கிள்ளி பார்த்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்துட்டு உடனே ஓடுறாங்க பெரியவா கிட்ட, பெரியவா நான் தான் சொன்னேன்ல எல்லாம் காமாட்சிக்கு தெரியும், காமாட்சி பார்த்துக்குவான்னு, உனக்கு தான் நம்பிக்கை இல்லாமல் திரும்பி திரும்பி யோசிச்சுட்டு படுத்து கிடந்த அப்படின்றாங்க. உடனே திரும்பி வந்து சாமான்லாம் உள்ளே வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் அவங்க கேட்குறாங்க, என்னது இது, ஒரு ஊர்க்காரவங்களாம் வந்திருக்கிற மாதிரி இருக்காங்க. கேட்குறாங்க. கேட்ட உடனே, இல்லை பக்கத்து ஊரில் ஒரு கல்யாணத்துக்குன்னு எல்லாம் வாங்கிட்டு வந்தோம், கல்யாணம் நடக்கலை, அதனால் அந்த பொருளை திரும்பி நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்கே மடத்தில் நம்ம கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு இங்கே கொண்டு வந்து கொடுத்தோம். உடனே நீங்கள் இன்னொரு விதத்துலையும் யோசிப்பீங்க. என்ன யோசிப்பீங்கன்னா, ஏன் அந்த கல்யாணம் நினைச்சா அந்த கல்யாணத்தை மகா பெரியவா சரி செஞ்சிடக்கூடாதா அப்படின்னு நினைப்பீங்க. இல்லை அந்த கடவுள் செஞ்சுருக்கக்கூடாதா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரும். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. சப்போஸ் நடந்திருந்தால் நல்லா இருக்காதோ அப்படின்னு நினச்சிருக்கலாம் அந்த கடவுள். இல்லை அந்த பொண்ணுக்கு அந்த தோஷம் இருந்திருக்கலாம், இல்லை அந்த பையனுக்கு அந்த தோஷம் இருந்திருக்கலாம், அதனால் அது வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்லதொரு வாழ்க்கையை அந்த கடவுளோ மகா பெரியவாவோ கொடுத்துருக்கலாம். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? கண்டிப்பாக. அதனால் மடத்துக்கு தேவையான பொருள் வந்து சேர்ந்துருச்சு. நம்பிக்கை அப்படிங்கிறது 1% கூட குறையக்கூடாது அப்படின்னு மகா பெரியவா சொல்லுவாங்க. நீ உன் பிரச்சனையை ஒரு தடவை உன் கடவுள்கிட்டையோ மகான்கள்கிட்டையோ நீ சொல்லிட்டு விட்டுடு. திரும்ப திரும்ப அதை பிடிச்சி நோண்டாத. எனக்கு கடன் இருக்குது, எனக்கு காசு கொடு, எனக்கு அது இருக்குது, எனக்கு இது இருக்குது அப்படின்னு போய் கேட்காத. ஒரு தடவை நீ நம்பிக்கையோட நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டியா, அதோட விட்டுரு. கண்டிப்பாக அவங்க உனக்கு செய்வாங்க. அப்படி உனக்கு தேவையான நேரத்தில் தக்க சமயத்தில் உனக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு மகா பெரியவா செஞ்சு காமிச்சாங்க. அவங்க சொல்லலை, அறிவுரையாக செய்து காமிச்சாங்க. இதே தான் நமக்கும். மகா பெரியவாவை நம்புறீங்களா? முழு மனதோட நம்புங்க. அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கூட நமக்கு வரக்கூடாது. கடவுளை நம்புறீங்களா? திரும்பி நம்ம செய்வாரா மாட்டாரா, செய்யலைன்னா அப்படிங்கிற கேள்வியே நமக்கு வரக்கூடாது. முழு நம்பிக்கையோட வைங்க. கண்டிப்பாக மகான்களும் கடவுள்களும் நமக்கு துணை புரிவாங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாக்கா இதில் வரக்கூடிய எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு மலர் மருத்துவம் கற்றுக்கணும் அப்படின்னா, இல்லை அதுக்கு தெரிஞ்சுக்கணும், இல்லை ஆலோசனை வேணும் அப்படின்னா இதில் வரக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.